நம்ம வீட்டு ரியல் எஸ்டேட்டில் முதல் முறையாக ஒரு லிஃப்ட்டை வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்க. தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்க. தங்கத்திலே செஞ்சுருக்காங்க மாதிரி ஃபீலிங் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 லிஃப்ட் வந்து டெலிவரி பண்ண ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுங்க. இண்டஸ்ட்ரியில் லீடிங் மேனுஃபேக்சரருங்க. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் லிஃப்ட் வந்துருச்சுங்க. எல்லாருக்கும் லிஃப்ட் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால இன்றைக்கி லிஃப்ட் பார்க்க வந்திருக்கிறேன். ஆனால் நான் வந்து பார்த்த இடத்துல தங்கத்திலே லிஃப்ட் இருக்குதுங்க. எங்கள் தங்க வைக்கிற விலைக்கு நம்ம தங்கமே வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கி தங்கத்திலே கோல்டு ஃபினிஷில் லிஃப்ட் இருக்குங்க. வந்து பாருங்களேன். ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 லிஃப்ட் வந்து டெலிவரி பண்ண ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம சேனல் நம்மளுடைய வியூவர் சப்ஸ்கிரைபர்காண்டி இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. தகன்னு மின்னுதா பாருங்கள். லிஃப்ட்டு கூட இவ்வளோ அழகாக யூனிக்காக பண்ண முடியுமா? ப்ரீமியமாக இருக்குது, ஹை கிளாஸ் ரேஞ்சாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி உள்ளுக்குள்ளே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சீலிங்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், யூனிக்காக இருக்குது. நான் எந்த லிஃப்ட்லையும் இந்த மாதிரி பார்க்கலங்க. ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு, கமர்ஷியலுக்கு, வேர் ஹவுஸ்க்கு, இல்லை அப்பார்ட்மெண்ட், ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு தேவையான லிஃப்ட்டுக்கெல்லாம் இங்கே வந்து பாருங்கள். இந்த கார்டு வச்சா தான் இங்கே பாருங்கள். இந்த கார்டு இப்போ நீங்கள் இது கொடுத்துட்டீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் இந்த கார்டு வச்சா தான் இங்கே இது லிஃப்ட்டே வந்து இங்கே இது வந்து ஒர்க் ஆகும். யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாமல் லிஃப்ட் யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் இன்டர்காம் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்டர்காம் இங்கே பாருங்கள். ஏதாவது எமர்ஜென்சிக்கு இது எமர்ஜென்சி இன்டர்காமு. ஸோ உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங்லாம் நல்லா ப்ரீமியம் ரேஞ்சாக இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, யூஸ் பண்ணுறது ஹேண்டி இதாக இருக்குது. குழந்தைங்க கூட சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையான, அதாவது 6.5 lakhsலேருந்து இங்கே லிஃப்ட்டு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட சென்னை சரௌண்டிங்கில் ஒரு 5000 லிஃப்ட்டு கிட்ட டெலிவரி பண்ணிட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலு, அப்பார்ட்மெண்ட்டு, இல்லை ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டு, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலு, காலேஜு எல்லாத்துக்குமே பண்ணிட்டுருக்குறாங்க. ரொம்ப அருமையான அந்த கம்பெனி கமாய் எலிவேட்டர்ஸு. ரொம்ப முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கங்க, கமாய் கம்பெனி ஓன் மேனுஃபேக்சரர். ஏகப்பட்ட லிஃப்ட் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் லீடிங் மேனுஃபேக்சரருங்க. இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு, வெப்சைட் டீட்டெயில்ஸு, அவங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு, இல்லை கான்டாக்ட் நம்பரு எல்லாமே தெரியுது உங்களுக்கு. கீழே லிங்க்கில் இருக்குது, எல்லா விவரம் வெப்சைட்லையும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் லிஃப்ட் போட்டுங்க. லிஃப்ட் போடுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. 6.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி நீட்ஸ் இருக்கோ கஸ்டமைஸ்டு லிஃப்ட்டு பண்ணி கொடுக்குறாங்க. ரைடு போகலாம், வாங்க என் கூட வாங்க, எல்லோரும் வாங்க. இந்த லிஃப்ட்டில் பொறுத்த வரைக்கும் 3-4 பேர் நிற்கலாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கிறாங்க. அந்த லிஃப்ட்டை பார்க்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கோல்டு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். ஸோ மேலே போயிடுச்சு லிஃப்ட்டு. இப்போ கீழே வருவாங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்கள் வீட்டுக்கும் லிஃப்ட், அதாவது நம்ம வீட்டு ரியல் எஸ்டேட்டில் முதல் முறையாக ஒரு லிஃப்ட்டை வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. 6.5 lakhsனால் பார்த்துக்குங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வீடு கட்ட போகிறீங்கன்னாக்கா இந்த லிஃப்ட்டு வச்சும் பண்ணலாம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி அப்படின்னாக்கா இந்த மாதிரி இன்டர்காம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லிஃப்ட்டில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் நிறைய இருக்குது, இதை விட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. பட் இதில் வந்து யூனிக்காக இருக்குது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னாக்கா, குழந்தைங்களுக்கே ஏதோ ஒரு அர்ஜென்ட் அப்படின்னாக்கா நம்ம இதை ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி இதை வச்சுக்கலாம் நம்ம.